வணக்கம் அன்பார்ந்த தோழர்களே, உழைக்கும் மக்களே. அமெரிக்கா, இஸ்ரேல் இரண்டு நாடுகளும் கூட்டு சேர்ந்து கொண்டு ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய போர் தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள். இது ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை. இதன் விளைவாக இன்றைக்கு பல்வேறு நாடுகளுக்கான கச்சா பொருள் போவது தடைபட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவில் இது மிக மோசமாக பாதித்திருக்கின்றது. இன்றைய செய்தியில் பார்த்தோமானால் தமிழ்நாட்டில் மன்னார்குடி, திருவாரூர் போன்ற நகரங்களில் கமர்ஷியல் சென்டரே இல்லை. அங்கே கடைகள்லாம் ஏறக்குறைய எல்லா கடைகளும் மூடிட்டதாக சொல்கிறாங்க. சில கடைகள் தான் இருக்கு. சென்னை போன்ற பெருநகரங்களில் உணவகங்களில் வெறுமனே பொங்கல் போன்ற உணவுப் பொருட்கள் தான் இப்போதைக்கு கொடுக்குறாங்க. ஆம்லேட் போடுறது, தோசை போடுறதுன்றது இருக்குல்ல, அப்பக்கப்போ அடுப்பு வச்சு போடுறதெல்லாம் செய்யறதில்ல, நிறுத்திட்டாங்க. மிக மோசமாக இது ஒரு பாதிப்பு இல்லை. இந்த பாதிப்பு அப்படியே செயின் மாதிரி பல்வேறு பாதிப்புகளை உருவாக்கும். இன்னொரு பக்கம் டீசல், பெட்ரோல் தட்டுப்பாடு வரப்போகுது. ஆட்டோக்களுக்கு கேஸால் இயங்கக்கூடிய வாகனங்கள் இன்றைக்கு அதுக்கான டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. கமர்ஷியல் சிலிண்டர் மட்டுமல்ல, வீடுகளில் உபயோகப்படுத்தக்கூடிய சிலிண்டரும் உடனடியாக கிடைப்பதில்லை. அது எத்தனை நாளைக்கு இந்த சிலிண்டர் கிடைக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை. இவ்வளவு மோசமான ஒரு நெருக்கடியை, அசாதாரண சூழலை இந்த போரின் விளைவாக நமது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது. மோடி அரசாங்கமோ இதை பற்றி வாய் திறக்கவில்லை. சும்மா ஒரு அறிவிப்பை மட்டும் விட்டுட்டு நாங்கள் சமாளிக்கிறோம், பார்க்குறோம், சரி செஞ்சிடறோம் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய இன்னும் சரி செய்யப்படாமல் இருக்கின்றது. இதை பற்றியான எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் கிடையாது. இதற்கு முன்பாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கப்பட்டிருந்தது. மலிவான விலையில் கொடுக்கப்பட்டு வந்த எண்ணெய் அமெரிக்காவினுடைய சொல்படி நடக்கின்ற அடிமையாக மோடி மாறி போய் அமெரிக்காவின் சொல் பேச்சை கேட்டு ரஷ்யாவிட்டிருந்து எண்ணெய் வாங்காம அமெரிக்கா சொல்ற இடங்கள்ல எண்ணெய் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப போரின் விளைவாக அமெரிக்காவை தகுடுதத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் $2 பில்லியன் போருக்கு செலவு பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அவ்வளவு இதை பணங்களை செலவு பண்ணி பொருளாதாரத்தில் மேலும் நலிவடைந்த நிலையில் இருக்கின்றான் அமெரிக்கா. ஏற்கனவே தன்னுடைய ஒற்றை துருவ மேலாதிக்கம் சரிந்து பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அதை சரி செய்வதற்காக உலகம் முழுவதும் வேட்டையாடுகின்ற நடவடிக்கையை செய்து வருகின்ற இந்த அமெரிக்கா, அந்த அமெரிக்காவின் சொல்படி கேட்டு இந்த மோடி அமெரிக்காவினுடைய மிரட்டலுக்கு பயந்து ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினதன் விளைவு நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 மாசம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா காலில் போய் விழுந்திருக்காரு மோடி. இப்ப மீண்டும் காலில் விழுந்து நான் 1 மாசம் போய் ரஷ்யாவிட எண்ணெய் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவர் இன்னைக்கு போயிருக்காரு. இப்ப ரஷ்யா ஏற்கனவே பழைய முறையில் நாங்கள் சலுகை விலையில் எண்ணெய் கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு நாங்க மற்ற நாடுகளுக்கு எப்படி கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் எண்ணெய் விலையை ஏற்றி தான் கொடுப்போம்னு சொல்லி இன்னைக்கு அவங்க ஒத்துட்டு இருக்காங்க. அது என்னைக்கு வரைக்கும் அது நீடிக்கும், எப்ப சரி செய்யப்படும் என்பதற்கான எந்த உத்தரவாதம் இல்லை. போர் எப்போது முடியும் அப்படின்றதுக்கான உத்தரவாதம் இல்லை. இப்படி ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டு, அப்ப இதற்கு காரணம் மோடி அரசு தான். நமது நாட்டுக்கு எது பொருத்தமானது, நமது நாட்டுக்கு எது நிலையானது என்பதை நாம் முடிவு செய்கின்ற அதிகாரம் இல்லாமல் அமெரிக்காவினுடைய அடிமையாக, அமெரிக்கா சொல்கின்ற அனைத்திற்கும் ஆடுகின்ற ஒரு அரசாக இந்தியாவின் அரசு இன்றைக்கு மாறி போயிருப்பது ஒரு வெட்கக்கேடு. அதன் ஒரு விளைவாகத்தான் இன்று நாம் இந்த நெருக்கடியை நாம் சந்தித்து வருகின்றோம். இன்றைக்கு நம்ம ரஷ்யாவில் எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம்னு சொன்னா, இன்றைக்கு போர் நடந்தாலும் கூட இந்த அளவுக்கு நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆக சர்வதேச அளவில் நடக்கின்ற அசாதாரணமான சூழல், போர் போன்ற நடவடிக்கைகள் இந்தியாவையும் பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சர்வதேச அளவில் நடக்கின்ற போர்களுக்கு, அதில் இருக்கக்கூடிய அநீதிகளுக்கு, ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும் என்றுதான் நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம், போராடி வருகின்றோம். அந்த வகையில் இந்த ஆக்கிரமிப்பு போர் என்பது நிறுத்தப்பட வேண்டும். இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய, அமெரிக்காவின் அடிமையாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் உடனடியாக இந்த தட்டுப்பாடுகளை சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் மிக கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியும் மக்களின்கான வாழ்வாதார நெருக்கடியும் ஏற்படும். அது ஒன்றோடு ஒன்று தொடர்ச்சியுடையதாக அனைத்து மக்களையும் பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அரசாங்கமும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தட்டுப்பாடை தீர்ப்பதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று
மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.